அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. இந்த வாரம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது? எனக்கு ஒரு பிரேக் த்ரூ தரக்கு காத்துட்டு இருக்கா? எனக்கான சேலஞ்சஸ் இன்னுமே நான் ஓவர் கம் பண்ணி வருவேனா? எனக்கான டைம் எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த விருச்சகத்துக்கு இந்த வீக் பிளானிட்டரி கைடன்ஸ் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ விருச்சகம்னு சொல்லும் போதே சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. போகக்கூடாது, விருச்சகத்துக்கு செவ்வாய் 8ல போகக்கூடாது. பட் இன்னைக்கு டிரான்சிட்ல இருக்காரு. 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பிளஸ் புதனோட 10 11ஆம் அதிபதி பிளஸ் கேதுவோட காம்பினேஷன். 12ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாய் இருக்காரு. ஸோ விருச்சகத்தை பொறுத்தவரையும் இந்த வீக் இருக்கக்கூடிய காம்பினேஷன் இதுதான். ஸோ விருச்சக ராசி யார் இவங்க? ரொம்ப 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 தன்மையான சாஃப்டான நபர்கள். என்னங்க இப்படி சொல்றீங்க? நாங்கள தன்மையான நபர்கள்? தன்மையான நபர்கள் தான். தன்மையான ஆளுகிட்ட தன்மையான நபர்கள். அடிதடி பண்ணக்கூடிய நபர்கள் கிட்ட உங்களுடைய கேரக்டரே வேற மாதிரி இருக்கும். ஸோ சாஃப்டான காமான பர்சனாலிட்டிஸ். கோவம் வந்துச்சுன்னா விருச்சிகத்தை பொறுத்தவரை யாரு என்ன ஏது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அப்படி இப்படி கோவம் வந்து சட்டுன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அது யார்கிட்ட இருந்து அதிகமா வரும்? விருச்சகம். தவறு என்ன பண்ணினாலும் தவறு தான். இந்த விருச்சகம்லாம் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. என்ன ஆக மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தவறுன்னு ஒன்று பண்ணிட்டா ஒரு தடவை அந்த பிரேக், ஒரு பாண்டிங் அப்படியே இப்படி கட்ட ஆச்சுன்னா எப்பவுமே லைஃப் லாங் இவங்களோட விஷயத்த திரும்பி நம்ம போய் ஃப்ரெண்டு ஆகவே முடியாது. ஸோ விருச்சிகத்தை பொறுத்தவரையும் நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா அவங்க எந்த இடத்துலையும் இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு உங்களுக்கு அப்படியே ஒரு மதர் மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. சொல்லக்கூடிய விஷயம் வேணால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ரூடாக இருக்கலாம். பட் அந்த கருத்து அப்படிங்கிறது ஒரு மதர் மாதிரி, ஒரு மதர்கிட்ட இருந்து வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு தூய்மையாக இருக்கிற மாதிரி தான். பட் விருச்சிகத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வச்சுக்கிறது நமக்கு நல்லது. மற்றவங்களுக்கு நல்லதா இல்லையா தெரியல, நமக்கு ரொம்ப நல்லது. அவங்க தான் நல்லது இது கெட்டது, இந்த விஷயம் இப்படி பண்ணு, இந்த விஷயம் நீ பண்ணினது தப்பு அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நெத்தியில் அடித்த பொட்டு மாதிரி சொல்லப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்குங்க. ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிவ் அப் அப்படிங்கிறது பண்ணவே மாட்டாங்க. அதுதான் இந்த விருச்சகத்தோட ஃபெமிலர் ஸ்டோரி. அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எதில் இருக்கட்டும் உன்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் விருச்சகம் அதை பண்ணி காமிச்சு ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்த ரீசன்ட் டைமில் இது வந்து இவங்களுக்கு நிறைய இடத்துல பாசிட்டிவாகவும் ஒர்க் ஆகும், நிறைய இடத்துல நெகட்டிவாகவும் ஒர்க் ஆகும். ரீசெண்ட் டைமில் ஒரு பார்த்த ஒரு கிளைண்ட்டோடைய ஜாதகம். அவர் வந்து ராசி வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம். அப்புறமேட்டு நம்ம சொல்லும்போது பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைம் இப்போது தற்காலிகமாக கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அவசரப்படாதீங்க, பொறுமையாக அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள், அல்லது கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவர் விருச்சிக ராசி, அவர் சும்மா இருப்பாருங்களா? இருக்கவே மாட்டார். அந்த பிஸ்னஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே பெரிய அளவுக்கு ஒரு கடன் அப்படிங்கிறத அவர் ஃபேஸ் பண்ணிட்டார். மறுபடியும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றார். மேடம் இவ்வளோ ஆயிடுச்சு, நீங்கள் சொன்னீங்க, பட் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணினேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் அவங்ககிட்ட, பிரசன்னம் வந்து இண்டிகேஷன் பண்ணுது, நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணி தான் தீர்வீங்க அப்படிங்கிறது இண்டிகேஷன் பண்ணுதுங்க சார் அப்படின்னு. ஆமாம் மேடம், இன்னைக்கு இவ்வளோ கடன் ஆச்சு மேடம், என்ன மேடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த கடன் எந்த காலம் வரை இருக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பிரசன்னத்தை அந்த ஜாதகத்தை நம்ம சொன்ன முடித்தோம். மோரோவர் இப்போ தான் அவர் படிப்படியாக அந்த கடன்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவசரம் விருச்சகம் படக்கூடாது. பட்டா ஃபினான்ஷியல் லாஸ், மற்ற எல்லாத்த விடமும் அதிகமாக ஃபினான்ஷியல் லாஸும் உறவு சார்ந்த காயமும் விருச்சகத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பெரிய எல்லா இடத்துலையும் நான் பார்க்கக்கூடிய கிளைண்ட் கிட்ட சொல்றது எல்லாமே, விருச்சிகத்துல சந்திரன் இருக்காவே நீங்க யோசிச்சாம முடிவு எடுத்துடாதீங்க தயவுசெய்து, அது உங்களுக்கு நெகட்டிவை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நேரம் இந்த விருச்சிகத்தோடைய கேரக்டர் அப்படிங்கிறது இப்படி இருக்கு. சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்ரமா இருக்கார். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்க போறாருன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஷேரிங். ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸில் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது இந்த விருச்சிகத்தை தான். எங்கே சொத்து இருக்குது என்ன சொத்துன்னு இருக்கான்னு தெரியாது. இவங்களோட சொத்தை பிறர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவங்க எங்கேயோ இருந்துட்டு அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய டைம் கிளியர் ஆக போகுது. என்னுடைய ப்ராப்பர்ட்டி எது, அதோடைய ஷேரிங் எவ்வளவு, அது எப்போ செட்டில்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே சனி பகவான் வக்ரம் ஆகும்போது தான் யோசிக்க வைப்பார். அப்போ அந்த விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் பண்ணலாமா, அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் எல்லாம் போடலாமா, இந்த நேரம் அதிகமாக தாட்ஸ் வரும். சந்திரன் மூன் சைன் அங்கே போய் இண்டிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தாட்ஸுக்கு உண்டான வேலையை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாமே இந்த டைம் பீயிங்கில் நடக்க போகுது. ரெண்டாவது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள். என்னால் இந்த ஹெக்டிக் என்விரான்மெண்ட்டில்
ஒர்க் பண்ணவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தை வாங்கி பாருங்க. இந்த மாதிரி சனி பகவான் வக்ரமா இருப்பார். அவங்க தான் இந்த மாதிரி மோர் ஓவர் இந்த ப்ராப்ளத்தை அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே மறைஞ்சிருக்கிற இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பெருசா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. கேந்திர திரிகோணத்துல பலமா இருக்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை கிவ் அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரமெல்லாம் இந்த வேலையில தக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு இந்த நேரம் ஸ்டார்ட் பண்றது அவ்வளோக்கா நல்ல விஷயங்கள் இல்லை. ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பண்ணக்கூடாது. அதனால அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குருவோடைய டிரான்சிட் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலத்துல அப்பா கூட சேர்ந்து தொழில் பண்ணலாமா, அப்பாவோடைய தொழிலை நானே டேக் ஓவர் பண்ணி அந்த விஷயத்த ப்ரொசீட் பண்ணலான் இருக்கேன், மோரோவர் இது எனக்கு நல்ல ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குமா மேடம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த நேரம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுக்கு தான் இந்த சுக்கிரன் நீசமா இருந்தாலும் 11ஆம் இடத்துல நீசமா இருக்கார். அதனால மனசுக்கு பிடிச்சு சந்தோஷம் படுறது எல்லாமே கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகி கண்டிப்பாக கிடைக்கும். பட் மோர் ஓவர் கிடைக்கும். ஸோ ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலான்ட்டு இருக்கேன், அல்லது அப்ராடில் போய் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரம் மோர் ஓவர் ரொம்ப பெஸ்ட்டான டைம். ஸோ கண்டிப்பாக போகலாம். அந்த ராசியாதிபதி குருவோட காம்பினேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகிறதுனால ஒரு சக்ஸஸ் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ தொழிலில் ரொம்ப கவனம், வேலை சார்ந்த விஷயத்தில் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. புதுசாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் ஒரு லேர்னிங் பீரியடாக எடுத்துக்கோங்க. அந்த லேர்னிங் பீரியட் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் பீரியடாக மாற்றும். விருச்சிகத்தை பொறுத்தவரையும் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாகவே ப்ராப்ளம் தான். இன்னைக்கு ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கும் பாருங்கள் 7ஆம் அதிபதி நீசன். நீங்கள் என்ன சொன்னாலும் அங்கே புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. இனி இதெல்லாமே மாறப்போகுது. ஒரு சர்டைன் பீரியட் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்சு வெளியே வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த திருமணம் ரிலேட்டடில் போய் பேசுங்க. நிச்சயமாக அபவ் 80% மேலே ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம இப்போ சொன்னது அனைத்துமே டிரான்சிட்டுக்கு உண்டான பலன்கள் தான். ஸோ என்னுடைய பிறந்த கால ஜாதகம், நீங்கள் யார், உங்களுடைய ராசி நம்ம இப்போ சொல்லிட்டோம், உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன, நடக்கக்கூடிய தசாபுத்திகளில் டிரான்சிட் உங்களுக்கு என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபைனல் அவுட்புட்டாக பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த டிரான்சிட் அப்படிங்கிறது சொல்லாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.